தமிழகத்தில் நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம சிபிஎஸ்இ புக் என்சிஆர்டில 11th 8th சாப்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்ட் 5 வரைக்கும் பார்த்தாச்சு. பார்ட் 6 நம்ம பார்க்கணும் இல்லையா? சரி, 8.6 பார்ட் 6 ஃபைன். ஸோ ஐசோமெரிசம் அப்படின்ற டாபிக்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? The phenomenon of existence of two or more compounds possessing the same molecular formula. So என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, two or more compounds, ரெண்டு காம்பவுண்டுக்கோ இல்ல அதுக்கும் மேல 4 காம்பவுண்ட் 10 காம்பவுண்டு கூட என்ன இருக்கு அப்படின்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? சேம் மாலிகுலர் ஃபார்முலா. பட் என்ன சொல்லியிருக்காங்க, டிஃபரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸ்க்கு ஒரே மாதிரி மாலிகுலர் ஃபார்முலா இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐசோமெரிசம்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ரெண்டு காம்பவுண்ட் சும்மா நானே எழுதுறேன். ஃபைன். ஆர் ஓ ஆர், தென் ஆர் ஓ ஹச். ஸோ இது என்னதுன்னா ஆல்கஹால், இது என்னதுன்னா ஈத்தர். ஆல்கஹாலுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம், ஓகேவா? ஆனா ஈத்தருக்கு பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. இட் இஸ் ஹைலி volatile சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். வாலடைல்னா ஈஸியா ஆவியாயிடும். ஈவன் நான் ஹீட் பண்ணாமலேயே அதுவாகவே தானே ஆகும், ஆவியாகும். அதுதான் volatile சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஆனா ஆல்கஹால் என்ன பண்ணும், ஹீட் பண்ணாலும் சீக்கிரமா ஆவி ஆகாது. ஓகேவா? ஏன்னா பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். ஓகேவா? இதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட், ஈத்தர்ல அந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருக்காது. அதை விட முக்கியம், இந்த ஈத்தர் volatile காம்பவுண்ட்னு சொன்ன ஈத்தரை நம்ம அனஸ்தீஷியாவா யூஸ் பண்றோம். ஈத்தரை வேணா யூஸ் பண்றோம், அனஸ்தீஷியாவா யூஸ் பண்றோம். ஓகேவா? ஃபைன். ஆல்கஹாலை நம்ம அனஸ்தீஷியாவா யூஸ் பண்ணோம்னா, சார் நிறைய பேர் ஊர்ல சில ஆம்பளைங்களாம் அதை தான் சார் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. ஃபைன். ஆல்கஹால் என்னது அப்படின்னா ஒரு ட்ரக் இல்லையா? ஃபைன். மருந்துன்ற ட்ரக் இல்ல, இது வேற ட்ரக்ஸ். சே நோ டு ட்ரக்னு சொல்லுவோம்ல, அந்த ட்ரக்ஸ். ஃபைன். ஆல்கஹாலிக்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல் இருக்கும். யாராவது குடிச்சிட்டு வந்தாங்க அல்லது பக்கத்துல எங்கேயாவது ட்ரிங்க்ஸ் இருக்குன்னா, ஆல்கஹால் இருக்குன்னா, தமிழ பச்சையா சொல்லணும்னா சாராயம். ஸோ சாராயம் இருக்குன்னா சாராய நாத்தம் ரொம்ப கேவலமா இருக்கும்ல. ஸோ இந்த ஸ்மெல் ஈத்தர்ல இருக்காது. ஃபைன். அப்ப ரெண்டுத்துக்கும் ஆர்டர், ரெண்டுத்துக்கும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல பாய்லிங் பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. இந்த சேஞ்சஸ்க்குலாம் என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சார் ஆர்ஓ ஆர் ஈத்தர், ஆர்ஓஹெச் ஆல்கஹால், பட் இது ரெண்டும் எப்படி சார் சேம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் எழுதும் போது அது இன்னும் தெளிவா புரியும். CH3OCH3 இஸ் நத்திங் பட் டைமெத்தில் ஈத்தர். CH3க்கு பேரு மெத்தில், அப்போ ரெண்டு மெத்தில் இருக்கிறதுனால டைமெத்தில், ஓ இருக்கிறதுனால ஈத்தர். ஓகேவா? ஸோ டைமெத்தில் ஈத்தர் அப்படின்னு சொல்றோம். ஆர் இது நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், CH3O அப்படின்னு சொல்லிட்டு மீத்தாக்சி, மெத்தில் கூட ஆக்சிஜன் சேர்த்து மீத்தாக்சி, இன்னொன்னுடைய பேரண்ட் நேம் மீத்தேன். ஸோ மீத்தாக்சி மீத்தேன் சொன்னாலும் டைமெத்தில் ஈத்தர்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ இதே ஃபார்முலாவில் இன்னொரு காம்பவுண்ட் எழுத போறேன். CH3 CH2OH. இது ஆல்கஹால். OH இருந்துச்சுன்னா ஆல்கஹால். ஓகே, இதுவும் சேமா? ஆமா. பாருங்க, இப்போ இங்க எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. 2 கார்பன் இருக்கா? சோ C2 இருக்கு. ஹைட்ரஜன் இங்க 3, இங்க 3, மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. C2H6. ஓ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஃபைன். இப்போ இதுல பாருங்க எத்தனை கார்பன் இருக்கு? 1 2. அப்போ C2 இருக்கு. ஹைட்ரஜன் இங்க 3 பிளஸ் 2 5 பிளஸ் இங்க ஆல்கஹால்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ C2H6O1 இருக்கு. சோ இந்த C2H6O அப்படின்னு சொல்றோம்ல, இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எத்தனை கார்பன், எத்தனை ஹைட்ரஜன், எத்தனை ஆக்சிஜன், என்னென்ன ஹெட்ரோ ஆட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே எத்தனை இருக்குன்னு சொல்றதுக்கு பேரு, காமனா சொல்றதுக்கு பேரு மாலிகுலர் ஃபார்முலா. எக்ஸாக்டா இந்த மாதிரி ஆல்கஹால், ஈத்தர் இந்த மாதிரி தனித்தனியா எழுதுறதுக்கு பேரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஆக்டேட்ல நம்ம கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதுவோம் இல்லையா? சரி. சோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருந்து ரெண்டு காம்பவுண்ட்ஸ், இது ஈத்தர், இது ஆல்கஹால், ரெண்டு காம்பவுண்ட்ஸ்க்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, ஆனா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம ஐசோமெரிசம் சொல்லுவோம்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ such compounds are called isomers. அந்த ப்ராசஸ்க்கு பேரு, அதாவது அந்த ஃபினாமினனுக்கு பேரு ஐசோமெரிசம்.
அதுல கிடைக்கிற மாலிகுல்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஈத்தரையும் ஆல்கஹாலையும் ஐசோமர்ஸ்னு சொல்லுவோம். ஃபைன். The following flow chart shows different types of isomerism. So எத்தனை types of isomerism இருக்குன்றதை இந்த flow chart நம்மளுக்கு சொல்லுன்னு சொல்றாங்க. Fine. 8.6.1 structural isomerism. Compounds having the same molecular formula but different structures. So அதனுடைய ஸ்ட்ரக்சர்ல மட்டும் டிஃபரெண்ட் இருக்கு, மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கு. அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் சொல்றாங்க. manners in which atoms are linked. அதாவது ஸ்ட்ரக்சரல்ல மட்டும் டிஃபரெண்ட் இருக்குன்னா அது எப்படி சொல்லலாம்னா, ஆட்டம்ஸ் எந்தெந்த ஆட்டம் எந்த ஆட்டம் கூட லிங்க் ஆயிருக்கோ அந்த லிங்க்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால இதை ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் சொல்றோம். Fine. Are classified as structural isomers. Some typical examples of different types of structural isomerisms are given below. So சில typical examples கொடுத்திருக்காங்க. Fine. First one பாருங்க, chain isomerism. When two or more compounds have similar molecular formula. So ரெண்டு compounds அல்லது ரெண்டு விட அதிகமான compounds molecular formula சேமா இருக்கு போகுது. ஓகேவா? பட் என்ன சொல்ல போறாங்க, டிஃபரண்ட் கார்பன் ஸ்கெலிட்டன், கார்பனுடைய ஸ்கெலிட்டன்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. These are referred to as chain isomers and the phenomenon is termed as chain isomerism. So எப்பயுமே phenomenon கேட்டா isomerism அப்படின்னு சொல்லணும், அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டா ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ இங்க பாருங்க 1 2 3 4 5. சோ 5 கார்பனுக்கான பென்ட் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கீங்க, எங்கேயுமே டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் மென்ஷன் பண்ணல. தட்ஸ் வை இட் இஸ் பென்டேன். ஓகே, இங்கேயும் பென்டேன் தானே இருக்கு, ஆமாவா இல்லையா? பாருங்க 1 2. இது எப்படி எழுத முடியும்? ஆக்சுவலி இட்ஸ் a printing mistake. I already told you that bookல நிறைய இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது PDF நான் பாக்குறதுனால, ஈவன் நீங்க டெக்ஸ்ட் புக்கா வாங்கியிருந்தீங்கன்னா கூட கரெக்டா இருக்கும். இந்த மெத்தில் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இல்ல, இங்க இருக்கு. ஓகேவா? சோ CH3 CH CH2 CH3. சோ 4 கார்பன் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்கு. இது பேரண்ட் செயின். இந்த 4 கார்பன் உள்ளது பேரண்ட் செயின். அதுல செகண்ட் கார்பன்ல என்ன இருக்குன்னா மெத்தில் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இத ஏற்கனவே சொல்லிருப்போம், பீட்டா கார்பன் செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோன்னு சொல்லுவோமா? மொத்தமா எத்தனை கார்பன் இருக்கோ அதை சொல்லணும். அப்ப ஐசோ பென்டேன். இது பென்டேன். இது வேணும்னா நீங்க என்னன்னு சொல்லிக்கலாம், ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்கும்போது 3 கார்பனுக்கு மேல இருந்துச்சுன்னா, 3 கார்பன் இருந்தாலும் 3 கார்பனை விட அதிகமா இருந்தாலும் நம்ம N புரோபேன் N பியூட்டேன்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இது N பென்டேன் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்கு. இங்க பிரான்ச்சஸ் இருக்கு, அதனால ஐசோபென்டேன்னு சொல்றோம். செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கிறதுனால ஐசோபென்டேன். அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லிக்கலாம், 2 மெத்தில், செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கிறத பியூட்டேன், 2 மெத்தில் பியூட்டேன்னு சொல்லிக்கலாம். ஓகே, தென் தேர்ட் ஒன் பாருங்க 1 2 3. இப்ப நான் இதுதான் பேரண்ட் செயின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஹரிசாண்டலா கூட எடுத்துக்கோங்க. பட் ஐ டுக் லைக் தட் வெர்டிகலி. சோ 1 2 3 3 கார்பன்ஸ்னால புரோபேன். அதுல செகண்ட் கார்பன்ல இங்க ஒரு மெத்தில் இருக்கு, இங்க ஒரு மெத்தில் இருக்கு. சோ செகண்ட் கார்பன்லயே 2 மெத்தில் இருக்கனால 2,2 டைமெத்தில் அப்படின்னு எழுதிருக்காங்க. 2,2 டைமெத்தில் புரோபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆர் நியோபென்டேன் அப்படின்னு சொல்லலாம். எப்போ ஒரே கார்பன்ல 2 மெத்தில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை நியோன்னு சொல்லுவோம். ஒரு கார்பன்ல பாருங்க, செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ஐசோன்னு சொல்லுவோம், பிரான்ச். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் செயின்ல ஒரு செகண்ட் கார்பன்ல 2 மெத்தில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நியோன்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். அதனால இது நியோபென்டேன். பென்டேன், ஐசோபென்டேன், நியோபென்டேன். இந்த மூணுத்துக்குமே எத்தனை கார்பன் தான் இருக்கும் அப்படின்னா 5 கார்பன் தான் இருக்கும். ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னா 12 தான் இருக்கும். நீங்க இதுல வேணா எண்ணி பாருங்க. சோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா C5H12. ஆனா ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா N பென்டேனா எழுதலாம், ஐசோபென்டேனா எழுதலாம், நியோபென்டேனா எழுதலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஐசோமெரிசத்துக்கு பேரு தான் செயின் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐசோமர்ஸ்க்கு பேரு செயின் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். செகண்ட் ஒன் பொசிஷன் ஐசோமெரிசம். சோ பொசிஷன் இந்த வேர்ட்லயே ரொம்ப அழகானது இருக்கு. பொசிஷன்னா எத்தனாவது கார்பன்ல அது அட்டாச் ஆயிருக்கிறத பொறுத்து மாறப்போகுது இல்லையா? அப்போ சார் இதையே பொசிஷன் ஐசோமெரிசம் சொல்லலாமா? ஏன்னா இங்க ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்கு, இங்க பிரான்ச்ல இருக்கு. அப்படின்னா பொசிஷன் சொல்லலாமானா இதே 2 மெத்தில் பியூட்டேன் இருக்குல்ல, இது இன்கேஸ் 3 மெத்தில் பியூட்டேனா மாறணும். ஆனா அப்படி மாற முடியாது. ஏன்னா பியூட்டேனை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தில் பியூட்டேனை மட்டும் தான் எழுத முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இங்க பாருங்களேன், CH3 CH2 CH CH3. சோ இந்த கார்பன்ல மெத்தில் இருந்தாலும் இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் கார்பன்ல இருக்கு. அப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 தேர்ட் கார்பன்ல இருக்கு 3 மெத்தில் பியூட்டேன்னு சொல்லுமா? தப்பு. 1 2 3 4 கார்பன் லாங் செயினுக்கு நம்பர் கொடுக்கணும். அதை விட முக்கியம் சப்ஸ்டிடியூட் இருக்கக்கூடிய இடத்துல
லோயஸ்ட் நம்பர் வரணும், கம்மியான நம்பர் வரணும். அப்ப நான் லெஃப்ட் டு ரைட் தான் நம்பர் கொடுப்பேன். இங்க ரைட் டு லெஃப்ட் நம்பர் கொடுத்துருந்தேன், இங்க லெஃப்ட் டு ரைட் நம்பர் கொடுக்குறேன். சோ இதுவும் 2 மெத்தில் பியூட்டேன் தான். ஓகேவா? 3 மெத்தில்னு ஒண்ணு வராது. பட் ஹெக்சேன் காம்பவுண்ட்ல அல்லது மெத்தில் சப்ஸ்டிடியூட்டட் பென்டேனை எடுத்துக்கிட்டா அப்போ எனக்கு என்ன வரும்? 2லயும் வரலாம், 3லயும் வரலாம். அப்போ நம்ம அதை பொசிஷன் ஐசோமெர்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபங்க்ஷனல் குரூப் எத்தனாவது கார்பன்ல இருக்கோ அதை வச்சு நம்ம ஈஸியா சொல்லலாம். ஸோ தியரிட்டிக்கல் படிச்சுட்டு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியும் நான் நம்புறேன். when 2 or more compounds differ in the position of the substituent. என்ன சொல்றாங்க? எனக்கு 2-3 காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அந்த காம்பவுண்ட்ஸ்ல அந்த சப்ஸ்டிடியூயன்ட் அட்டாச் ஆயிருக்கிற பொசிஷன்ல தான் என்ன இருக்குன்னா டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சப்ஸ்டிடியூயன்ட் அட்டாச் ஆயிருக்கிற பொசிஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆன் த கார்பன் ஸ்கெலிட்டன். ஸோ கார்பன் ஸ்கெலிட்டன்ல ஒன்னு சப்ஸ்டிடியூயன்ட் வேற வேற பொசிஷன்ல இருக்கணும், ஆர் ஃபங்க்ஷனல் குரூப் வேற வேற பொசிஷன்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா then it is called position isomerism. ஓகேவா? They are called position isomers and this phenomenon is termed as position isomerism. For example, the molecular formula C3H8O represents 2 alcohols. So C3H8O ல 2 ஆல்கஹால் இருக்கு. அது என்னன்னு பாருங்க. ஒன்னு புரோபேன் 1 இல்லையா? சரி. சோ புரோபேன் 1 பாருங்க. எக்ஸாம்பிள் 1 2 3 3 கார்பன்களால புரோபேன், அதுல OH ஆல்கஹால் இருக்கிறதுனால புரோபேன் 1 அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிறேன். ஓகே, இது என்னது? சேம் திங். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் இந்த OH எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஓகே, 1 2 3 ஆர் இங்க இருந்து நம்பர் கொடுத்தாலும் 1 2 3 எப்படியா இருந்தாலும் செகண்ட் கார்பன்ல தான் என்ன இருக்க போகுது? ஆல்கஹால் இருக்க போகுது. அப்ப 3 கார்பன்களால புரோபேன், அதுல செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால் இருக்கிறதுனால புரோபேன் 2 ஆல்னு சொல்றோம். இது புரோபேன் 1 ஆல், இது புரோபேன் 2 ஆல். இது புரோபனால், இது 2 புரோபனால். ஓகேவா? ஃபைன். இப்போ எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஆல்கஹால் அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு, இது செகண்ட் கார்பன்ல இருக்கு. அப்ப இந்த ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற பொசிஷன் என்ன ஆயிருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கு. தேர்ட்ல இருக்குமான்னு கேட்காதீங்க. தேர்ட்ல இருந்தா அதை தான் நம்ம 1ன்னு சொல்லுவோம். சோ இருக்கிறதே 2 பொசிஷன் தான், 1 and 2. புரோபேனுக்கு சொல்லிட்டு இருக்கேன் 1 and 2. ஓகேவா? இன்கேஸ் பியூட்டேனா இருந்துச்சுன்னா அப்ப எனக்கு பொசிஷன்ஸ் இன்னும் அதிகமா கிடைக்கும் இல்ல? பென்டேனர் தான் இன்னும் அதிகமா கிடைக்கும். ஃபைன். சோ புரோபனால பொறுத்த வரைக்கும் 2 பொசிஷனல் ஐசோமெரிசம் பாசிபிள். ஒன்னு 1 புரோபனால், இன்னொன்னு 2 புரோபனால். ஓகேவா? சோ பொசிஷனல் ஐசோமெரிசம்னா என்னன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குதா? ஃபைன். சோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். இதுல உங்களால பொசிஷன் ஐசோமெரிசம் சொல்ல முடியுதான்னு பாருங்க. CH3 CH Cl CH2 CH2 CH3. சோ இப்போ இது என்னது? 1 2 3 4 5. செகண்ட் கார்பன்ல குளோரின் இருக்கு. 2 குளோரோ பென்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இதை வேற எப்படி எழுதலாம்? கமெண்ட்ல சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, CH2 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 CH3 1 2 3 4 5. 5 கார்பன்களால பென்டேன், அதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல குளோரின் இருக்கு. அப்ப இது 1 குளோரோ பென்டேன். குளோரோபென்டேன், இது 2 குளோரோபென்டேன். ஓகே, ஏன் தேர்ட் கார்பன்ல இருக்கலாமானா கண்டிப்பா இருக்கலாம். CH2 CH Cl CH2 CH3. So 1 2 3 4 5. நான் இங்க இருந்து நம்பர் கொடுத்தாலும் அதே தான் வரும். 1 2 3 4 5. தேர்ட் கார்பன்ல குளோரின் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. 3 குளோரோபென்டேன். 4 குளோரோபென்டேன் ஒன்னு இல்ல, 5 குளோரோபென்டேன் ஒன்னு இல்ல. ஏன்னா 4 குளோரோபென்டேன் இஸ் நத்திங் பட் 2 குளோரோபென்டேன். 5 குளோரோபென்டேன் இஸ் நத்திங் பட் 1 குளோரோபென்டேன். ஓகேவா? சோ அதனால மொத்தமே 3 பாசிபிலிட்டி இருக்கு. என்னது? 1 குளோரோபென்டேன், 2 குளோரோபென்டேன், 3 குளோரோபென்டேன். ஓகேவா? சோ அப்ப இந்த குளோரின் அப்படின்ற சப்ஸ்டிடியூட் அல்லது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் எத்தனாவது கார்பன்ல, கார்பன் ஸ்கெலிட்டன்ல எத்தனாவது கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு, எந்த பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கு, இதை பொறுத்து எனக்கு ஐசோமெரிசம் கிடைச்சா இதான் என்னன்னு சொல்றாங்க? பொசிஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பொசிஷனல் ஐசோமெரிசம். சோ அந்த ஐசோமர்ஸ் பேரு பொசிஷன் ஐசோமர்ஸ். ஃபைன். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? தேர்ட் ஒன் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்ஸ். இப்போ ஃபங்க்ஷனல் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் தானே வேற வேற பொசிஷன்ல இருந்துச்சு. வேற வேற பொசிஷன்ல இருந்ததுனால பொசிஷனல் ஐசோமெரிசம் சொன்னோம். ஃபங்க்ஷனல் குரூப்பே வேற வேற இருந்துச்சுன்னா, ஃபங்க்ஷனல் குரூப்பே ஒரு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஈத்தர். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன்? ROR அப்படின்னு சொன்னேன் பாருங்க. ROR and ROH. ஒன்னு ஈத்தர், இன்னொன்னு ஆல்கஹால். ஈத்தர் அப்படின்றது பாண்ட் O பாண்ட் இல்லையா? சரி. ஆல்கஹால்ன்றது பாண்ட் OH.
அப்ப ஆல்கஹால்ன்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், ஈத்தர்ன்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். டிஃபரண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அந்த ஐசோமெர்ஸத்துக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் ஐசோமெர்ஸ். புரியுதா? ஓகே. சோ பாருங்க, 2 or more compounds having the same molecular formula. molecular formula சேமா இருக்கணும். ஐசோமெர்ஸ்னாலே எப்பயுமே molecular formula சேம் தான். ஓகே. பட் டிஃபரண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். முன்னாடி ஸ்ட்ரக்சரல் ஐசோமெர்ஸ்ல ஸ்ட்ரக்சர்ல டிஃபரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் செயின்ல டிஃபரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் பொசிஷன்ல டிஃபரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ எதுல சொல்றாங்க? ஃபங்க்ஷனல் குரூப்லயே டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? 2 or more compounds having the same molecular formula but different functional groups are called functional isomers. And this phenomenon is termed as functional group isomerism. Okay. For example, the molecular formula C3H6O represents an aldehyde and a ketone. So C3H6O ல aldehyde எழுதலாம், ketone எழுதலாம்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? C3H6. So CH3, CH2, CHO. இப்போ இது ப்ரோபனல் 1 2 3 மூணு கார்பன் இருக்கிறதுனால ப்ரோபேன். இதுல ஈஏ எடுத்துட்டு ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா நான் சேர்க்கணும், ஏஎல் சேர்க்கணும், அல்லுன்னு சொல்லணும். நான் இதை லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஆல்கஹாலா இருந்தா ஆல் அப்படின்னு சொல்லுவோம், ஆல்டிஹைடா இருந்தா அல்லுன்னு சொல்லுவோம். அப்ப இது ப்ரோபனல், மூணு கார்பன் ப்ரோபனல். கரெக்டா? சரி, இன்னொன்னு என்னது? கீட்டோன். சோ பாருங்க, CH3 C டபுள் பாண்ட் O CH3. இது ஒரு மெத்தில், இது ஒரு மெத்தில். அப்ப டைமெத்தில். சிஓன்றது என்னது? கீட்டோன். அப்போ டைமெத்தில் கீட்டோன்னு சொல்லலாமா? ஓகே. ஆர் வேற எப்படி சொல்லலாம்? அசிட்டோன் அப்படின்னு சொல்லலாம். காமன் நேம் என்னது? அசிட்டோன். ஸோ டைமெத்தில் கீட்டோனாலும் அசிட்டோனாலும் ஒண்ணுதான். அசிட்டோன் கொபினோ மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெயில் பாலிஷ் ரிமூவரா நம்ம யூஸ் பண்ணுவோம். நெயில் பாலிஷ் வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணணும்னா உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு சுரண்டிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. எங்கேயாவது செவத்துல எல்லாம் போய் தேய்க்க கூடாது. என்ன பண்ணணும்? அசிட்டோனை எடுத்து கொஞ்சமா வைப் பண்ணா போதும். அசிட்டோனை ஒரு டிஷ்யூ பேப்பர்ல தொட்டு இப்படி தடவைனா தொடச்சா போதும், ஈஸியா எல்லாமே ரிமூவ் ஆயிடும். சோ இது மூலியமா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அசிட்டோனை வச்சா ரொம்ப ஜில்லுன்னு ஃபீல் ஆகும். அதெல்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்களே. சரி, அசிட்டோன் இஸ் எ வெரி குட் சால்வெண்ட், ஆர்கானிக் சால்வெண்ட். அசிட்டோன் ஒரு நல்ல சால்வெண்ட், எதையுமே ஈஸியா கரைக்கும். அதுக்கு நம்ம, அதாவது உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க ஒரு வெரி குட் சால்வெண்ட் சொல்லுங்கன்னு கேட்டா, எத்தில் அசிட்டேட் மாதிரி அசிட்டோனையும் நீங்க ஒரு சால்வெண்டா சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம கான்செப்ட் வந்துடலாம். பாருங்க, இது ப்ரோபனல் ஆல்டிஹைடு, இது கீட்டோன் அசிட்டோன். இப்போ இங்க 2 கார்பன் இருக்கு, சாரி 3 கார்பன் இருக்கு, 6 ஹைட்ரஜன் இருக்கு, 1 ஆக்சிஜன் இருக்கு. இதுல 3 கார்பன் இருக்கு, 3 + 2 5 + 1 6 ஹைட்ரஜன் இருக்கு, 1 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப C3H6O-லயே என்னால ஆல்டிஹைடையும் எழுத முடியும், கீட்டோனையும் எழுத முடியும். கீட்டோன் இஸ் a functional group and aldehyde is another functional group. So different functional group எழுதுற ஒரே மாலிகுலர் ஃபார்முலா இருக்கு. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருந்து ஃபங்க்ஷனல் குரூப் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு என்னன்னு சொல்றாங்க? ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல ஒரு என்ன சொல்லியிருந்தாங்க? இதோ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒண்ணு பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, முன்னாடியே நம்ம பார்க்க வேண்டியதுதான். சரி, இப்போ பாருங்க, ஐசோமெரிசம். ஸோ 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க ஐசோமெரிசத்தை. 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், இன்னொன்னு ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் அப்படின்றது அதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும் போதே அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஸ்டீரியோ ஐசோமெரிசம் பார்க்கும் போது ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அங்க ஏதாவது கைரல் சென்டர்ஸ் இருக்கா, கார்பன்ஸ் இருக்கா, அதுல இருக்கக்கூடிய ஐசோமெரிசம் சிஸ் டிரான்ஸ் இந்த மாதிரி இன்வால்வ் ஆகுமா, அல்லது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியில இருக்குமான்றதை பார்க்கணும். அதுதான் அடுத்த கண்டிஷன்ல சொல்லுவாங்க. நீங்க இதை பத்தி டீடைலா நம்மளுக்கு இப்போ 11th புக்ல கொடுக்கல, சரியா? ஈவன் 12th புக்லயும் கொடுக்கல. அப்புறம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா, ஆனா இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு. சோ ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஈவன் ஆப்டிக்கல் ஜியோமெட்ரிக்கலுக்கு நீங்க கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா கூட நல்லா இருக்கும். 12th கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அதுல உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்ல சிஸ் டிரான்ஸ்க்கும் ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்துக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். அப்படி இல்லைனாலும் இந்த டாபிக்கை மட்டுமே நம்ம ஒரு நாள் கவர் பண்ணலாம். ஓகேவா? ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன, கைரல் சென்டர்னா என்ன, கைரல் ஆக்டிவிட்டி, அதாவது ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், தென் எந்தெந்த மாலிகுல்ஸ், அதாவது இப்போ sp3 ஹைபிரிடைசேஷன்ல டெட்ராஹெட்ரல்ல ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குமா, ஸ்கொயர் பிளானர்ல இருக்குமா, ஆக்டாஹெட்ரல்ல இருக்குமா, எதுலலாம் இருக்கும் எதுலலாம் இருக்காது. ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசமும் அதே மாதிரி தான். சிஸ் டிரான்ஸ்ன்றது எந்த பேட்டர்ன்ல இருக்கும், எந்த பேட்டர்ன்ல இருக்காது. இதெல்லாம் பத்தி நம்ம தனியாவே ஒரு வீடியோவா பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். சோ இப்போதைக்கு நம்ம இங்க பார்க்கலாம். ஐசோமெரிசம்ல ஸ்ட்ரக்சரல், ஸ்டீரியோல ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்தை என்ன பண்றாங்க? 4 டைப்ஸா பிரிக்கிறாங்க. செயின் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். இந்த மூணுமே நம்ம பார்த்துட்டோம்.
செயின் ஐசோமெரிசம் ஆனது கார்பன் லாங் செயின்ல பிரான்ச்சஸ் வரும். அப்படி வரும்போது அதை செயின் ஐசோமெரிசம் சொல்லுவோம். பொசிஷன் ஐசோமெரிசம் ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் தான், ஆனா அது எத்தனாவது கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு, செகண்ட் கார்பன்லயா, ஃபர்ஸ்ட் கார்பன்லயா, தேர்ட் கார்பன்லயா, இதை பொறுத்து சொல்றது பொசிஷன் ஐசோமெரிசம். ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமெரிசம் என்னது, நான் எடுத்துக்கக்கூடிய மாலிகுலர் ஃபார்முலா சேம், பட் ஃபங்க்ஷனல் குரூப்பே ஒன்னு ஆல்டிகைடா இருந்தா இன்னொன்னு கீட்டோனா இருக்கும், அல்லது ஆல்கஹாலா இருக்கும், அல்லது ஈத்தரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆக்சிஜனை வச்சு சொல்லணும். ஏன்னா ரெண்டு ஓ இருந்துச்சுன்னா தான் எஸ்டராவோ இல்ல கார்பாக்சிலிக் ஆசிடாவோ வேற ஏதாவது ஒரு காம்பவுண்ட் இருக்க முடியும்ல. சோ எத்தனை மாலிகுலர் ஃபார்முலால என்னென்ன ஆட்டம் இருக்கு, அதை பொறுத்து என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் டிஃபர் ஆகலாம் அப்படின்றத பார்க்கணும். இது ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மெட்டாமெரிசம் கொடுத்திருக்காங்க. சோ மெட்டாமெரிசம்னா என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, சோ இங்க ப்ரோபனல் நான் உங்களுக்கு அதை எழுதிட்டேன். சோ அங்க இதை ஸ்ட்ரக்சரா கொடுத்திருக்காங்க. ஃபைன். மெட்டாமெரிசம்ஸ் ஒரு இந்த மாதிரி மிடிவல்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்டிஹைடு என்னதுன்னா டெர்மினல். ஆல்டிஹைடு நம்ம என்ன சொல்லுவோம், டெர்மினல், லாஸ்டா இருக்கு இல்லையா, TRMINAL பா, சரியா, டெர்மினல். ஃபைன். மிடிவல்ல இருக்கக்கூடிய மிடிஸ்ட் நடுவுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்துச்சுன்னா எது இருக்கலாம், கீட்டோன் இருக்கலாம், ஈத்தர் இருக்கலாம், எஸ்டர் இருக்கலாம் இல்லையா, COO எஸ்டர் இருக்கலாம். செகண்டரி அமீன் டெர்ஷரி அமீன்லாம் மிடிவல்ல தான் இருக்கும். NH அப்படின்னு இருந்து ரெண்டு பக்கமும் ஆல்கைல் இருந்துச்சுன்னா இது செகண்டரி அமீன். N மட்டும் இருந்து மூணு பக்கமும் R இருந்துச்சுன்னா இது டெர்ஷரி அமீன். எப்ப இதெல்லாமே மீடிவல் குரூப்னு சொல்லலாமா? ஃபைன். சோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் நடுவுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்துச்சுன்னா it arises due to different alkyl chains on either side of the functional group. அப்ப functional group நடுவுல இருக்கணும், அதுக்கு ரெண்டு பக்கமும் either sideனா லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ரெண்டு அல்கைல் குரூப் இருக்குல்ல, அந்த அல்கைல் குரூப்ல டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் C4H10O, இப்போ அதுக்கு என்ன எழுதிருக்காங்கன்னா ரெண்டு ஃபார்முலா எழுதிருக்காங்க. ஒன்னு மெத்தில் ப்ரோபைல் ஈத்தர், CH3 அப்படின்றது மெத்தில், C3H7 ப்ரோபைல், மெத்தில் ப்ரோபைல் ஈத்தர்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாருங்க, ஈத்தாக்சி ஈத்தேன் ஆர் டைஎத்தில் ஈத்தர். இங்கேயும் C2H5 இருக்கு, இங்கேயும் C2H5 இருக்கு. மொத்தம் 4 கார்பன் தான், 10 ஹைட்ரஜன் தான். அதுலலாம் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஓகேவா, மாலிகுலர் ஃபார்முலா சேமா தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு பக்கம் மெத்தில், இன்னொரு பக்கம் ப்ரோபைல் இருக்கு. இதுல ரெண்டுமே எத்திலா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஈத்தர் அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் அட்டாச் இருக்கிற அல்கைல் குரூப்ஸ் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ரெண்டு மாலிகுலையும், இப்ப எக்ஸாம்பிள் இது A இது Bன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏவையும் பியும் நான் என்ன சொல்லுவேன், மெட்டாமெரிசம், மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அந்த பினாமினனுக்கு பேரு METAMERS, அந்த பினாமினனுக்கு பேரு மெட்டாமெரிசம். சோ இந்த மாலிகுல்ஸ்க்கு பேர் என்னதுன்னா மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா, சோ அப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், செயின் ஐசோமெரிசம், பொசிஷனல் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம். தெளிவா புரிஞ்சிருக்கா? ஓகே, சோ ஸ்டீரியோ ஐசோமெரிசம் பத்தி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு புக்ல. எப்ப பார்த்தாலும் CBSE NCERTன்னு சொல்லுவோம்ல, பாருங்களேன். The compounds that have the same constitution and sequence of covalent bonds but differ in relative positions of their atoms or groups in space. So ஸ்பேஸ்ல ஒரு ஆட்டம் கூட எந்த பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கு, ரிலேட்டிவ் பொசிஷன் ரொம்ப முக்கியமானது. செகண்ட் கார்பனா தேர்ட் கார்பனா அந்த பொசிஷனை பத்தி பேசல, ஒரே ஒரு கார்பன்லயே ஃப்ரண்ட்ல அட்டாச் ஆயிருக்கா, பேக்ல அட்டாச் ஆயிருக்கா, லெஃப்ட் சைட்ல அட்டாச் ஆயிருக்கா, ரைட் சைட்ல அட்டாச் ஆயிருக்கா, இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஸ்பேஸ், இந்த ரிலேட்டிவ் பொசிஷனை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர் கால்டு ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். This spatial type of isomerism is called as stereoisomerism and can be classified as geometrical and optical isomerism. இதை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க, ஒன்னு geometrical isomerism, இன்னொன்னு optical isomerism. ஆனா geometrical isomerism என்ன, optical isomerism என்னன்னு யாருமே சொல்லல இந்த புக்ல. ஓகேவா, இதை பத்தி நம்ம கண்டிப்பா ஒரு வீடியோ பார்க்கலாம். ஃபைன், இப்போ அடுத்த டாபிக் பார்க்கலாமா? 8.7 டைம் ஆகலன்னு நான் நம்புறேன். ஓகே, ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் இன் ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ். ஸோ ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன்ல மெக்கானிசம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு ரியாக்டன்ட் எப்படி பிரேக் ஆகி எப்படி இன்னொரு ரியாக்டன்ட் கூட சேர்ந்து ப்ராடக்டா மாறுச்சு அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றது தான் மெக்கானிசம். இந்த மெக்கானிசம்க்கு பேசிக்ஸா சில கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. அந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, இன் an organic reaction the organic molecules also referred as substrate. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சப்ஸ்ட்ரேட்னு சொல்லலாம். ஓகேவா, fine, react with an appropriate attacking reagent and leads to the formation of one or more intermediates. என்ன சொல்றாங்க, ஒரு சப்ஸ்ட்ரேட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டான அட்டாக்கிங் ரியேஜென்ட்டால அட்டாக் ஆகப்படணும். and leads to the, அதனால எனக்கு என்ன உருவாகும்னா one or more intermediate உருவாகும். இன்டர்மீடியேட் உருவாகாம ப்ராடக்ட் உருவாகாது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்ன்றது ரியாக்டன்ட், இது என்னவா மாறப்போகுது அப்படின்னா P அப்படின்னு ஒரு ப்ராடக்டா மாறப்போகுதுன்னு வச்சுக்கோங்க.
ஸோ ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஸ்டேட் இருக்கும், அன்ஸ்டேபிள் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் இன்டர்மீடியேட்னு சொல்லலாம். டிரான்சிஷன் ஸ்டேட்னு நீங்க சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுது, அதனால டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்லலாம், ஆர் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. ஃபைன். ஸோ அண்ட் ஃபைனலி ப்ராடக்ட் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. த ஜெனரல் ரியாக்ஷன் இஸ் டிபிக்டட் as follows. ஆர்கானிக் மாலிகுல், நான் எடுத்துக்கக்கூடிய சப்ஸ்டேட், அது அட்டாக்கிங் ரீஜன் கூட ரியாக்ட் ஆகி இன்டர்மீடியேட்டா மாறுது, ப்ராடக்டா மாறல. இன்டர்மீடியேட்டா தான் நம்ம என்ன சொல்றோம், பை ப்ராடக்ட்ஸ்னு சொல்றோம். ஆமாவா? இல்ல, இன்டர்மீடியேட்டுக்கு பேரு பை ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இன்டர்மீடியேட்ல இருந்து எனக்கு ப்ராடக்ட்டும் உருவாகலாம், ஆர் பை ப்ராடக்ட்டும் உருவாகலாம்னு சொல்றாங்க. இந்த இன்டர்மீடியேட்ல இருந்து தான் எனக்கு தேவையான ப்ராடக்ட்டும், ப்ராடக்ட் பிளஸ் போட்டு எக்ஸ்ட்ரா நான் ஏதாவது எழுதுவல, அதுக்கெல்லாம் பேரு பை ப்ராடக்ட். அடிஷ்னலா கிடைக்கிற, எக்ஸஸா அடிஷ்னலா கிடைக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பேர் என்னதுன்னா பை ப்ராடக்ட். ஓகேவா? ஒரு ரியாக்ஷன்ல வாட்டர் வெளியில போகுது, HCl வெளியில போகுதுன்னா அந்த வாட்டர், HCl எல்லாத்தையுமே நான் பை ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தேவையான மெயின் ப்ராடக்ட் ஒன்று இருக்கும், அது இல்லாம அடிஷ்னலா கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆர்கானிக் ரியாக்டன்ட் இருக்கு, சப்ஸ்ட்ரேட், அது அட்டாக்கிங் ரியேஜன் கூட சேர்த்து ப்ராடக்டா மாறுறதுக்கு முன்னாடி இன்டர்மீடியேட்டா மாறும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். Substrate is that reactant which supplies carbon to the new bond and other reactant is called reagent. என்ன சொல்றாங்க? சப்ஸ்ட்ரேட் எது கார்பனை சப்ளை பண்ணுதோ, நியூவா பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது கார்பனை சப்ளை பண்ணுதோ, அந்த அதர் கார்பனை சப்ளை பண்ணக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்றோம், சப்ஸ்ட்ரேட்னு சொல்றோம். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் கார்பனை ப்ரொவைட் பண்ணுதோ அதை என்ன சொல்றாங்கன்னா, சப்ளை பண்ணுதோ, அதை என்ன சொல்லணும்னா சப்ஸ்ட்ரேட்னு சொல்றாங்க. The new bond and the other reactant is called, இன்னொரு ரியாக்டன்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னதுன்னா ரியேஜன்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன், அப்போ உங்களுக்கு புரியும் நம்புறேன். பார்க்கலாம். CH3OH பிளஸ், இப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்காது, சும்மா நான் எழுதுறேன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் தலைக்கீழ நடக்கும், நான் இங்க ஆப்போசிட்டா எழுதுறேன். இப்படி ஒன்று நடக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தானே எழுதுறீங்கன்னு சொல்லாதீங்க. சரி, CH3OH, இது கூட NaCl சேர்க்கிறேன். Na பிளஸ்ஸா இருக்கும், Cl மைனஸா இருக்கும். இந்த இடத்துல OH மைனஸா இருக்கும், CH3 பிளஸ்ஸா இருக்கும். ஓகே, இந்த Cl மைனஸ் இருக்கு இல்லையா, இது வந்து CH3 பிளஸ் கூட சேர்ந்துச்சுன்னா CH3Cl மெத்தில் குளோரைடுன்னு ஒன்றும், NaOH கூட சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH கிடைக்கும். ஓகே, இப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. ஓகேவா? இந்த மெத்தில் குளோரைடு கூட NaOH சேர்த்ததான் இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும். பட் ஐ ரோட் லைக் திஸ், சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ இந்த ரியாக்டன்ட்ல இது ஒரு ரியாக்டன்ட், இது ஒரு ரியாக்டன்ட், கரெக்டா? மெத்தில் ஆல்கஹால் அப்படின்றது ஒரு ரியாக்டன்ட், NaCl ஒரு ரியாக்டன்ட். இந்த ரெண்டுத்துல யாரும் நான் சப்ஸ்ட்ரேட் சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல மெத்தில் ஆல்கஹால் எப்படி இருக்குன்னா கார்பன் வித் 3 ஹைட்ரஜன், கரெக்டா? தென் OH இருக்கு, இந்த OH தான் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த கார்பன் பிளஸ் ஆகுது, இந்த பிளஸ்ல தான் Cl மைனஸ் வந்து சேருது. சோ த ரியாக்டன்ட் which supplies carbon, ஒரு ரியாக்டன்ட் எது கார்பனை கொடுக்குதோ அந்த ரியாக்டன்ட்டை நான் என்ன சொல்லணும் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் சொல்லணும்னு சொல்றாங்க. புரியுதா? சோ ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அந்த காம்பவுண்ட் கார்பனை தருது, அதனால அதை சப்ஸ்ட்ரேட் சொல்றோம். கார்பனை தராத இன்னொரு காம்பவுண்ட் இருக்குல்ல, Na பிளஸ் Cl மைனஸ் தான் இருக்கு, இதுல கார்பனே இல்லை. அப்ப இதை நம்ம என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னா ரியேஜன்ட்னு சொல்லுவோம். சோ இது ரெண்டுமே ரியாக்டன்ட் தான், ரியேஜன்ட் சப்ஸ்ட்ரேட், இந்த ரெண்டுத்துமே நம்ம காமனான சொல்லுவோம் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரியாக்டன்ட்ல எதை சப்ஸ்ட்ரேட் சொல்லணும், எதை ரியேஜன்ட் சொல்லணும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, if both the reactants supply carbon to the new bond, then choice is arbitrary. என்ன சொல்றாங்க, சப்போஸ் நான் எடுத்துக்கக்கூடிய ரெண்டு ரியாக்டன்ட்லயுமே கார்பன் இருந்துச்சுன்னா அப்போ அது ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்றாங்க. நம்மளே அஸ்யூம் பண்ணிக்க வேண்டியதான், ஏதாவது ஒன்னு சப்ஸ்ட்ரேட்னோ இன்னொன்னு ரியேஜன்ட்னோ. and in that case the molecule on which attention is focused is called substrate. attention எங்க ஃபோக்கஸ் ஆகுதோ, எது ரொம்ப முக்கியமானதோ, எது ஆன்சர்ல ப்ராடக்ட்ல ரொம்ப பெரிய ப்ராடக்ட்டை கொடுக்குதோ அந்த காம்பவுண்டை நான் சப்ஸ்ட்ரேட்னு எடுத்துப்பேன். ஓகேவா? ஃபைன். In such a reaction, a covalent bond between two carbon atoms or a carbon and some other atoms is broken. இந்த மாதிரி ரியாக்ஷன்ல என்ன சார் நடக்கும் அப்படின்னா, கார்பனுக்கும் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகும், ஆர் கார்பனுக்கும் வேற ஏதோ ஒரு ஆட்டமுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகும். ஏன்னா இப்ப நம்ம பார்த்ததுலயே பார்த்தோம், மெத்தில் ஆல்கஹால்ல பாத்தீங்கன்னா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆச்சு, கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆச்சு. ஓகேவா? சில நேரத்துல கார்பனுக்கும் இருக்கிற பாண்டும் பிரேக் ஆகும்னு சொல்றாங்க. ஃபைன். நியூ பாண்ட் ஃபார்மும் ஆகும். ஓகே, a sequential account of each step describing details of electron movement.
ஸோ இந்த சீக்வென்ஷியல் அக்கௌண்ட் ஆஃப் ஈச் ஸ்டெப்னு சொல்றாங்களா, இதுதான் மெக்கானிசம். மெக்கானிசம்ல இருக்கிற ஒரு ஸ்டெப்பும் தொடர்ச்சியா நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும். டிஸ்கிரைபிங், எதை டிஸ்கிரைப் பண்ணுது, எதை விளக்குது அப்படின்னா டீடைல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் மூவ்மெண்ட். எலக்ட்ரான் எங்க மூவ் ஆகுது, எந்த ஆட்டம்ல இருந்து எந்த ஆட்டம்க்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது அப்படின்றத நம்மளுக்கு ரொம்ப டீடைலா டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எனர்ஜெட்டிக் டியூரிங் பாண்ட் கிளீவேஜ் அண்ட் பாண்ட் ஃபார்மேஷன். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுதுன்றத சொல்லுதோ அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்க, எனர்ஜெட்டிக் டியூரிங் பாண்ட் கிளீவேஜ் அண்ட் பாண்ட் ஃபார்மேஷன். பாண்டை பிரேக் பண்ணும்போது நான் ஒரு எனர்ஜியை கொடுப்பேன், பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது அங்க இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகேவா, இதெல்லாம் பத்தி இந்த மெக்கானிசம் கண்டிப்பா சொல்லும். அண்ட் த ரேட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இன்டு ப்ராடக்ட், அதாவது கைனடிக்ஸ் சொல்லுது. நீங்க பிசிக்ஸ்லயும் கைனடிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ரேட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இன்டு ப்ராடக்ட். ஒரு ரியாக்டன்ட் நான் எடுத்துக்கிட்டேன், அது என்னவா மாறுது, ப்ராடக்டா மாறுது. இந்த ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது? எக்ஸாம்பிள் நீங்க படிச்சிருப்பீங்க, இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க வீட்லயே இல்ல பால் இருக்கு, அந்த பால் தயிர் ஆகணும்னா நான் ஒரு 5 நிமிஷம் பால்ல தயிர் ஊத்தி வச்சுட்டுனா உடனே 5 நிமிஷத்துல தயிர் ஆயிடுமா? ஆகாது. இப்போ இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் அரைக்கிறாங்கல்ல, அதை நீங்க ஒரு அரைச்சி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு இட்லி ஊத்தி பாத்தீங்கன்னா, தோசை ஊத்தி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வராது. ஏன்னா ஃபெர்மெண்டேஷன் ஆகாது, மாவு புளிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பால் தயிர் ஆகணும்னா இட் டேக் சம் டைம், ரைட்? ஒரு அட்லீஸ்ட் நைட் ஊத்தி வச்சா காலையில வரும். அப்போ மோர் தென் 10 hours 8 hours அந்த மாதிரி ஆகுது. ஈவன் மினிமம் 6 hours தேவைப்படும். அந்த 6 hours கம்மியா இருந்துச்சுன்னா ஃபெர்மெண்டேஷன் ஒழுங்கா வந்திருக்காது. சார் ஈஸ்ட் அகர் அகர் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி ஃபெர்மெண்டேஷனை அதிகப்படுத்தலாமா, என்சைம்ஸ் ஏதாவது போட்டு அப்படின்னா பண்ணாலும் ரொம்ப 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 ஃபாஸ்டா 5 minutes 10 minutes கண்டிப்பா நடக்காது. இட் டேக் சம் டைம். ஓகே, இந்த டைம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரேட் அப்படின்னு சொல்றோம். ரேட்னாலே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தானே, பிசிக்ஸ்ல படிப்பீங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு ஸ்பீட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கால்டு ஆக்சிலரேஷன். ஸோ ரேட்னாலே வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைமை பொறுத்து எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ரேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இன்டு ப்ராடக்ட். ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ இதை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும் மெக்கானிசம்ல. அதை கைனடிக்ஸ் சொல்றோம். சோ இது எதுக்காக நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, SN1 SN2 சில ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம், அதெல்லாம் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ன்றது அதனுடைய கைனடிக்ஸ் வச்சு தான் சொல்லுவோம். எது இருக்கிறதுலே ஸ்லோயஸ்ட் ஸ்டெப், ரொம்ப ஸ்லோவா நடக்குதோ அதுதான் அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை டிட்டர்மைன் பண்ணும். ஓகேவா, ஃபைன். ஹாலோல்கன்ஸ் ஹாலோரன்ஸ் லெசன்ல கூட நான் இதை பத்தி பேசுவேன். ஃபைன். The knowledge of reaction mechanism helps. ஓகே, ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், அது எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அவங்க ரீசன் சொல்றாங்க பாருங்க. In understanding the reactivity of organic compounds and in planning strategy for their synthesis. ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி இருக்கும், அதை எந்த சிந்தசிஸ், அதாவது எது கூட சேர்த்தா ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்மளால சிந்தசிஸ் பண்ண முடியும், ரொம்ப கம்மியான நேரத்துல சீக்கிரமா ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னா எதை வச்சு ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுது, இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் யூஸ் ஆகுது. ஓகேவா, இந்த ஃபாலோயிங் செக்ஷன்ஸ் we shall learn some of the principles that explain how this reaction takes place. அப்போ இதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய செக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும், மெக்கானிசம்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸையும் செக்ஷன்ஸையும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இதுக்கும் மேல நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நடத்தணும்னு நினைக்கல. இந்த ஃபிஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் இந்த டாபிக் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா, ஸோ மறக்காம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க செய்ய வேண்டியது என்னது, கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க மொபைல வாங்கி கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டும் படிச்சா பத்தாது, உங்க ஃப்ரெண்ட்ஸும் படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் செம்மையா நிறைய பேரால நீட்டும் ஜேயும் கிராக் பண்ண முடியணும். நீங்க எடுக்கிற மார்க்ல எப்பா தமிழ்நாடு என்ன பண்ணாலும் எப்படி பண்ணாலும் அந்த பசங்க வந்துடுறாங்க. சோ நம்ம இப்படி ஒரு எக்ஸாமே வைக்க தேவையில்ல, எப்படியா இருந்தாலும் அவனுங்க தானே வரப்போறானுங்கன்னு சொல்லிட்டு பயப்படணும் மத்தவங்களாம். அந்த அளவுக்கு நீங்க மார்க் எடுக்கணும்னா ஒழுங்கா படிங்க. ஓகேவா, நீங்க மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸையும் படிக்க சொல்லுங்க, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப பெஸ்ட் விஷயம் ஒண்ணு சொல்லவா, ஆக்சுவலா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரீகால் பண்ணி படிக்கிறீங்களோ அதை விட முக்கியம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி தர்றது. நான் கான்செப்டை சொல்லித்தாங்கன்னு சொல்லல, தெரிஞ்சுக்கிட்டு சொல்லித்தாங்கன்னு சொன்னேன். ஓகேவா, சோ ஒரு கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி தந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்றது, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு அது ரீகால் பண்ணதா இருக்கும். உங்க மைண்ட்ல அது பயங்கரமா சேவ் ஆயிடும், அது சீக்கிரமா மறக்கவே மறக்காது. இப்போ எனக்கு சில கான்செப்ட்ஸ் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் நான் 4 பேருக்கு சொல்லி தர்றதுதான். நீங்களும் மத்தவங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா, சரி, சேனலையும் மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.